புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நகைச்சுவை நடிகர் நாகேஷ் கூறியிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆரை பற்றி நாகேஷ் கூறும்போது, எம்ஜிஆரின் தாராளமான உதவும் மனப்பான்மையால் நானும் கூட பயனடைந்திருக்கிறேன். ஒருமுறை சிவாஜி நடிக்க அவரது ஆடிட்டர்கள் என்ற நினைவு சித்ரா பௌர்ணமி என்று ஒரு படம் எடுத்தார்கள். அந்த படத்தின் ஷூட்டிங்கை காஷ்மீரில் வைத்துக் கொண்டார்கள். படத்தில் ஒரு ஸ்பெஷல் குதிரை வரும், அதை கூட காஷ்மீருக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். காஷ்மீருக்கு ஷூட்டிங்குக்கு போய்விட்டார்களே ஒழிய பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. சாதாரண ஹோட்டலில் தான் எங்களை எல்லாம் தங்க வைத்தார்கள். கிடைத்ததை சாப்பிட்டுக் கொண்டு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொண்டார்கள். படப்பிடிப்பு வேகமாக நடைபெற முடியாதபடிக்கு இயற்கை கூட சதி செய்தது. எப்பொழுதுமே எந்த இடம் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டு படப்பிடிப்பு குழுவினர் போய் இறங்குவார்கள். ஆனால் அங்கே பனி பொழிந்து போதிய வெளிச்சம் இல்லாமல் படப்பிடிப்புக்கு தடங்கள் ஏற்படும். இப்படியே ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் வேறு ஒரு தமிழ் படத்தின் ஷூட்டிங்கும் காஷ்மீரில் நடந்தது. அந்த திரைப்படத்தின் ஹீரோ எம்ஜிஆர். எங்கள் படத்தின் நிலைமைக்கு நேர் எதிரான சூழ்நிலை அங்கே நிலவியது. எம்ஜிஆர் படத்தின் ஷூட்டிங் லொகேஷன்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மடமடவென்று ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. ஷூட்டிங்கில் அனைவருக்கும் வாய்க்கு ருசியான சாப்பாடு. குளிருக்கு போட்டுக்கொள்ள எம்ஜிஆர் தமது சொந்த செலவில் எல்லோருக்கும் வாங்கி கொடுத்த ஸ்வெட்டர், ஷூ என்று ஒரே அமர்க்கலம்தான். இந்த தகவல்களை எல்லாம் கேள்விப்பட்ட எங்கள் யூனிட் ஆட்கள் விட்ட ஏக்க பெருமூச்சில் காஷ்மீர் பனியே கரைந்திருக்கும். ஒரு நாள் காலை நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய கார் வந்தது. அதிலிருந்து இறங்கியவர் யார் தெரியுமா? சாட்சாத் எம்ஜிஆரே தான். ரிசப்ஷனில் விசாரித்துக் கொண்டு நேரே என் ரூமுக்கே வந்து விட்டார். எனக்கு இனிய அதிர்ச்சி. அப்பொழுது எம்ஜிஆர், இங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உங்க வேலை முடிந்தவுடன் உடனடியாக ஊருக்கு புறப்பட்டு விடுங்க, செலவுக்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பையிலிருந்து சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து என் கையில் திணித்தார். எம்ஜிஆரின் திடீர் வருகையால் ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சியிலிருந்தே மேல முடியாமல் இருந்த எனக்கு அவரது இந்த செயல் பேர் அதிர்ச்சியையும் அதே நேரம் பெரும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. அந்த ஹோட்டலில் இருந்து எம்ஜிஆர் விடை பெற்றுக் கொண்டு போன பிறகு அவர் என்னுடைய கைகளில் திணித்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன். 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 3 இருந்தன. அடேயப்பா, 30,000 ரூபாய்! நான் எம்ஜிஆர் சம்பந்தப்படாத ஒரு படத்துக்காக காஷ்மீருக்கு போயிருக்கிறேன். என்னை தேடி வந்து எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்கிற அவசியம் என்ன அவருக்கு? ஆனாலும் எனக்கு உதவி செய்தார் என்றால் அதற்கு அவரது தங்க மனசும் என் மீது கொண்டிருந்த அன்பும் தானே காரணம் என்று நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.